ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள், ஜூலை மாதம் 1ஆம் தேதி, ஒரு சிறந்த நாள். மகளிர் மண்டாட்டு ஜெபம் என்ற ஹெவன் டிவியினுடைய ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி 3 ஆண்டுகளை முடித்து 4ஆம் ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கிறது. அதாவது ஏகதேசம் 1163வது 64வது இந்த 2 எபிசோடு இன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி மிக மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய ஹெவன் டிவியில் அருமையான சகோதரிகள் இந்த நிகழ்ச்சியை மிகவும் நேர்த்தியாக, மிக சிரமத்தோடு, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலைகள், ஒவ்வொரு விதமான ஸ்தாபனங்கள், அவர்களுக்கென்று ஊழியங்கள் உண்டு, அவர்களுக்கென்று சொல்லி தனியாக நிறுவனங்கள் இருக்கிறது. இப்படி எல்லா வழிகளிலேயும் இருந்தாலும் கர்த்தருக்காக எப்படி ஆகிலும் இந்த மகளிர் மண்டாட்டு ஜெபம் என்ற இந்த ஜெபத்தின் மூலமாக தினமும் காலை 5:30 மணிக்கும் மதியம் 2:30 மணிக்கும் இந்த ஹெவன் டிவியில் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் பார்க்குற அந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு காலையில் பார்க்கல அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஹெவன் டிவி டிஜிட்டல் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் நீங்கள் போய் அதை பார்க்க முடியும். அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்ப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி அந்த ஹெவன் டிவி டிஜிட்டல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அதில் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் உங்களுக்கு அந்த அறிமுகம் வந்துடும். எனவே தயவு செய்து இன்றைக்கு இந்த மகளிர் மண்டாட்டு ஜெபத்தின் அனைத்து சகோதரிகளையும், அனைத்து சகோதரிகளுடைய குடும்பங்களையும் நிறைஞ்ச மனசோடு நான் இந்த நேரத்தில் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் ஹெவன் டிவி குடும்பத்தின் சார்பாகவும் மனதார உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காரணம், நீங்கள் மிக பெரிய ஒரு காரியத்தை, அசாதாரணமான ஒரு காரியத்தை நீங்கள் சாதாரணமாக செய்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. விசேஷமாக இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் மறுபடியும் கட்டப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் மேலே நாங்கள் வைத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காரணம், பல கடினமான பாதைகளுக்கு மத்தியில், பல சூழ்நிலைமைகளுக்கு மத்தியில், எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் ஹெவன் டிவிக்காக உங்கள் நேரங்களை, தாளந்துகளை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள். அதற்காக நான் உங்களை மிக மிக அதிகமாக உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். காரணம், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஹெவன் டிவியினுடைய ஒரு அடுத்த நிலையை நாங்கள் காண முடிகிறது. விசேஷமாக இந்த நாட்களில், அதாவது இந்த 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த பர்த்டே பேபி, அதாவது இந்த புதிய ஒரு வருஷம், அடுத்த ஜூலை 2025 ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்குள்ளதாக பல பரிணாமங்களை காண உள்ளது. விசேஷமாக முதலாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வருடத்தில் இந்த புதிய பிறந்த நாளை காணுகிற இந்த MMJ மகளிர் மண்டாட்டு ஜெபத்தின் மூலமாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் பட்டணத்தில் சுங்கான்கடை என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஹெவன்ஸ் கார்டன் கட்டப்பட உள்ளது. அந்த ஹெவன்ஸ் கார்டனுக்கு உள்ளால ஹெவன் டிவி ஒரு ஒளிபரப்பு நிலையம், அதாவது ஹெவன் டிவியினுடைய ஒரு நிலையம், ஒரு ஸ்டுடியோ வரப்போகிறது. அந்த ஸ்டுடியோவுக்கு தேவ கிருபையினால MMJ ஸ்டுடியோ என்ற பெயரை நாங்கள் சூட்டியிருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகள், இதை பார்க்கிறவர்கள் ஹெவன் டிவி என்று சொல்லக்கூடிய அந்த ஹெவன் டிவிக்கு கர்த்தர் ஒரு நல்ல ஒரு ஸ்டுடியோ தளத்தை உருவாக்கும் பொழுது அந்த ஸ்டுடியோவுடைய பெயர் MMJ ஸ்டுடியோ என்று சொல்லி நாங்கள் அதை தீர்மானித்திருக்கிறோம். தேவ தயவுனால நிச்சயமாக இன்று நான் உங்களுக்கு இதை அறிவிக்கிறேன். அந்த ஸ்டுடியோ எந்த நிலைமையில் எல்லா மல்டி பர்பஸ் எல்லா காரியங்களையும் உள்ளடக்கி அந்த ஸ்டுடியோ வர உள்ளது. எனவே அது இந்த பிறந்த நாளில், இந்த MMJயுடைய பர்த்டே அன்று உங்களுடைய முதலாவது செய்தியாக இருக்கிறது. ரெண்டாவதாக, தமிழ்நாட்டுக்குள்ள அல்லது உலகத்தின் எந்த பகுதியில் இருந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்தாலும் நீங்கள் இந்த மகளிர் மண்டாட்டு ஜெபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும், அல்லது ஒரு மாதத்தில் இந்த 2 நிகழ்ச்சிகளையும் நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால், முதலாவது மகளிர் மண்டாட்டு ஜெபத்திலிருந்து அதனுடைய பொறுப்பாளர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். அடுத்ததாக நடந்து வரக்கூடிய ஆக்டிவிட்டி, செயல்பாடுகளை குறித்து உங்களிடத்தில் தெரிவிப்பார்கள். ஒருவேளை உங்களுக்கு அதில் உடன்பட்டு நீங்கள் அந்த நல்ல அமைப்போடு அல்லது நல்ல அந்த இயக்கத்தோடு இணைந்து, அந்த ஜெபக்குழுவோடு இணைந்து செயல்பட விரும்பினால் நீங்கள் அதில் இணைந்து கொள்ளலாம். காலையில் ஒரு நிகழ்ச்சி, மாலையில்
மத்தியான ஒரு நிகழ்ச்சி. இந்த 2 நிகழ்ச்சியும் ஒருவருக்கு வழங்கப்படும். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். இது இந்த பிறந்த நாளினுடைய 2வது செய்தியாகும். 3வது நான் ஒரு காரியத்தை சொல்ல வாஞ்சிக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, விசேஷமாக இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி நம்முடைய சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் YMCA வளாகத்தில் இந்த ஹெவன் டிவி பரலோக ஜெப மையம் ஒன்றை நாங்கள் இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம். அந்த ஜெப மையத்திற்கு உள்ளால எல்லா வாரமும் புதன்கிழமை தோறும் காலையில் 11 மணி முதல் 2 மணி வரை மகளிர் மன்றாட்டு ஜெபம் ஆஃப்லைன், அதாவது நேரடியாக அங்கே வந்து சகோதரிகள் ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் இன்றைக்கு ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகள், சென்னை பட்டணத்தில் உள்ளவர்கள் வாய்ப்பு இருந்தால் எல்லா வாரமும் நீங்கள் அந்த புதன்கிழமைகளில் போவீர்கள் என்று சொன்னால் காலையில் 11 மணி முதல் 2 மணி வரை நீங்கள் அங்கே ஜெபிக்க முடியும். இது மகளிர் மன்றாட்டு ஜெபத்தினுடைய அந்த ஜெபத்தினுடைய பெயரே மகளிர் மன்றாட்டு ஜெபம். அதில் பிராக்கெட்டில் ஆஃப்லைன் போட்டிருப்பாங்க, அதாவது நேரடியாக வந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். இந்த 3 காரியங்களையும் இந்த MMJவுடைய பர்த்டே அன்று நான் உங்களுக்கு அறிவிப்பதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி அன்று இந்த MMJ ஸ்டுடியோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பட்டணத்தில் சுங்கான்கடை என்று சொல்லக்கூடிய பகுதியில் அமைய உள்ள ஹெவன்ஸ் கார்டனுக்கு உள்ள இந்த ஒரு தனி டிபார்ட்மெண்ட், ஒரு தனி பிரிவை நீங்கள் பார்க்க முடியும். பெண்மையை போற்றும் ஹெவன் டிவி எப்பொழுதும் மகளிருக்கான காரியங்களை, மகளிருடைய முன்னேற்றத்துக்காக, சகோதரிகளுடைய வளர்ச்சிக்காக, குறிப்பாக கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய சகோதரிகளை உற்சாகப்படுத்துவதற்காக பல பிரயாசங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பல வழிகளில் சகோதரிகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளை வெளியில் கொண்டு வருவதற்கு எங்களால் இயன்ற தளத்தை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம். இயேசுவினுடைய ஊழியத்தில் அநேக சகோதரிகள் இருந்தார்கள். அதில் பல சகோதரிகள் வேதாகமத்தில் பல பெண்கள் இடம்பெற்றிருந்தாலும் அநேக பெண்களுடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்கள் இயேசுவினால நடக்க வேண்டிய ஒரு பெரிய சுவிசேஷ பிரபல்ய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கூட நின்றார்கள். அதே போல இந்த ஹெவன் டிவியினுடைய பிரதான திட்டமாகிய நேபாள் தரிசனத்தின் நிறைவேறுதலில் இந்த MMJ டீம், அதாவது மகளிர் மன்றாட்டு ஜெபம் அதிகமாக எங்களோடு கூட நிற்கிறார்கள். அது ஒரு பெரிய சந்தோஷம். அன்று இயேசுவின் ஊழியம் நிறைவேறுவதற்கு அநேக சகோதரிகள் கூட நின்றார்கள். இன்றைக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய இந்த உன்னதமான ஊழியத்திற்குள்ள அநேக சகோதரிகள் நின்று தங்கள் நேரங்களையும் தாளந்துகளையும் தங்களால் இயன்ற உதவிகளையும் செய்து இந்த ஊழியத்தை அடுத்தடுத்த நிலைகளில் கொண்டு போகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலே கடந்த ஆண்டில் நேபாள் தேசத்தில் டோட்டி மாவட்டத்தில் MMJ என்று சொல்லக்கூடிய இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாகவே ஒரு சபை கட்டப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அதில் பல குடும்பங்கள் சின்ன சின்ன உதவிகள் செய்திருந்தாலும் இந்த மகளிர் மன்றாட்டு ஜெபத்தினுடைய பெரும் பங்கு அங்கே இருக்கிறது. அந்த டோட்டி மாவட்டத்தினுடைய சபையில் எல்லா வாரமும் சனிக்கிழமை மகளிர் மன்றாட்டு ஜெபம், அந்த MMJ என்ற பெயரை சொல்லி அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மிகவும் பிரியமான மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் அனைத்து சகோதரிகளுக்கும் இந்த அன்பு சகோதரனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு நிலையில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். உங்களுடைய நேரங்களை, தாளந்துகளை, உங்கள் பொருட்களை இந்த ஊழியத்தில், இந்த தரிசனத்தில் நீங்கள் விதைக்கும் பொழுது உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பா என்ற வார்த்தையின்படி உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வாழ்ந்து செழித்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் குடும்பமாக பிள்ளைகளோடு உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டு எல்லாவற்றுக்கும் மேலே தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேறுவதற்காக நாம் இணைந்து செயல்படுவோம். இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் இந்த பிறந்த நாளில் உங்களை மனதார வாழ்த்தும் உங்கள் அன்பு சகோதரன் மேத்யூ. மே காட் பிளஸ் யூ.